ரயிலில் தொங்கிச் சென்ற 4 பேர் ரயில் நிலைய தடுப்பு சுவரில் மோதி நேற்று உயிரிழந்த நிலையில் விபத்துகளை தடுக்க ரயில் பயணிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். ரெண்டு சைடும் தவறுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம அவசரத்துக்காக ஃபுட்போர்ட் அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதே சமயம் டைமுக்கு ட்ரெயின் வரலன்னா அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ டைமுக்கு ட்ரெயின் வரணும். ஏன்னா பஸ்ஸு இப்போ இருக்க சூழ்நிலை நம்பவே முடியாது, எப்போ வந்து ஏதுன்னு சொல்ல முடியாது. ட்ரெயின்னா அட்லீஸ்ட் நம்ம நம்பலாம் டைமுக்காக வருது சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற பண்ணலாம். ப்ளஸ் ஃபுட்போர்ட் அடிக்காமல் இருந்தாலும் நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் டோர் வச்சாலும் அது கவர்மெண்ட் ஏற்றுக்குமா இல்லையா தெரியல. அந்த தடுப்பு சுவர் இருக்கிறனால தான் அடிபடுது. கண்டிப்பாக அந்த தடுப்பு சுவர் அந்த இடத்துல வரும்போது வண்டி பொறுமையாக தான் செல்ல வேண்டும். ஏன்னா பயணிகள் வந்து அர்ஜென்ட்டில் போகிறாங்க, நம்ம பஸ்ஸை நம்பி போக முடியாது. அதனால வந்து ட்ரெயின் தான் அந்த இடத்துக்கு தேவைப்படுது. அந்த நேரத்துக்கு போகும்போது பிளாட்ஃபாரம் வந்து ட்ரெயின் கம்பி மின்சாரம் கட் பண்ணி விட்டதால ட்ரெயின் பாதியில் தவிர மாற்றி விட்டாங்க, பிளாட்ஃபாரத்தை மாற்றி விட்டாங்க. அதனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி போனதுனால தான் ஏன்னா காலேஜுக்கு போக முடியாது, வேலைக்கும் செல்ல முடியாது. ஆனால் அங்கே பயணிகள் ஆஃபீஸர்கள் திட்டப்படுவாங்க. அதனால வந்து அந்த இடத்துல போகும்போது வண்டி பொறுமையாக தான் போகணும். ஏன்னா அந்த தடுப்பு சவுறு அவ்வளோ சுகராகவே இருக்குது. பயணிகள் ஒருத்தர் மேலே ஏறி போனால் அவங்க அர்ஜென்ட்டுக்கு அவங்க போறாங்க. அது வந்து பயணிகள் மேலே தப்பு சொல்ல முடியாது, வண்டி ஓட்டுறவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது முன்னாள் நாளும் அதே இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. அது வால் முதல் கொஞ்சம் தள்ளு போகணும். ரெண்டாவது படியில் தோன்றது தப்பு. ஃப்ரீக்வன்சி கிடையாது. அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் அந்த சைடில் போகிறவங்க ஈவினிங்ஸில் போகுது ஃபாஸ்ட்லாம் அந்த சைடு. ஃப்ரீக்வன்சி கிடையாது ட்ரெயின், அதனால் ரஷ் ஓவர் க்ரௌடு. அடிக்கடி ஓடணும். லேட்டாக ஓடுறதுனால தான் மக்கள் அதிகமாக ஸ்டூடெண்ட் ஏறுறாங்க, ஃபுட்பால் ஏறுறாங்க. அந்த மாதிரி பேக் ஏறனால தடுப்பு அழைப்புக்கு கீழே விடுறாங்க. வண்டி சீக்கிரம் விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். பசங்க வந்துட்டு தொங்கிட்டு போறாங்க. அது காரணம் வந்து ட்ரெயின் இல்லாத காரணம். பசங்க தொங்கிட்டு போறது தப்பு தான். இருந்தாலும் நேற்று வந்துட்டு தொங்கிட்டு போறத அவாய்ட் பண்ண முடியாது. அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல அடிக்கடி வித்தின் 24 hours 6 டெத்து நடந்திருக்கு. அது வந்து போர்க்கால நடவடிக்கையாக நேற்று நைட்டே அந்த தடுப்பு சுவரை உடைச்சிருக்கணும். ஆனா இன்னும் ரயில்வே நிர்வாகம் அதை பத்தி கண்டுக்கல. இன்னும் 4 பேர் செத்தாதான் அந்த சுவத்தை உடைக்கிறதுக்கு டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டு அதை வந்துட்டு உடைக்கிறதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். ரயில்வே ட்ராக்ல ஒரு கல்லு கிடந்தா எடுக்காம இருப்பாங்களா? டைமுக்கு சரியா வந்து ட்ரெயின் வரது கிடையாது. ஆக்சுவலா வந்து எல்லாமே ஃபாஸ்ட், எல்லாமே 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 வண்டி லைனா போகும். ஆக்சுவலா இது வந்து ஒரு 10 நிமிஷம் டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா அந்த டிஃபரெண்ட்ல போறது கிடையாது. ஆக்சுவலா 8:55னா 9:05, 9:05 வண்டி 9:25 எல்லா வண்டியும் வரும்போது தான் கிரௌட் அதிகமாகுது. இப்ப இந்த நார்மலா எல்லா வண்டியும் போச்சுன்னா அந்தந்த வண்டியில அந்தந்த பயணி போவாங்க. பட் ஒரே நேரத்துல ஒரு வண்டி லேட்டா வரும்போது எல்லா பயணி என்ன பண்றாங்க, 8:55 போன 9:15 வந்து எல்லாம் கிரௌட் வருது. லோக்கல் எதிர்பார்த்தா அந்த சைட்டுக்கும் நம்ம கம்பெனிக்கும் போக முடியாது. ஆக்சுவலா இவங்க டைமுக்கு கரெக்டா ஓட்டினால அந்த வால் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. டைமுக்கு வண்டி பசங்க எந்த ப்ராப்ளம் வராது. அவன் டைமுக்கு போகணும்னு தானே ஆசைப்பட்டு எல்லாருமே ஏறான். ஆஃபீஸ் 9 மணிக்கு போகணும், 10 மணிக்கு போகணும், லேட்டா வரக்கூடாது. ஆனா அந்த டைமுக்கு வண்டி வரது கிடையாது. இப்போ வந்து 9 மணிக்கு 8:55 வரணும், 9:06 இன்னும் வண்டி வரல. இப்போ 9:10, 9:20 அந்த மாதிரி எல்லா வண்டியும் ஒரே நேரத்தில் பின்னாடி போவோம் ஃபாஸ்ட். அதனால என்ன பிரயோஜனம்? இந்த ட்ராக்லாம் சொல்லி நம்ம பிரயோஜனமே கிடையாது. டைமிங் வந்தா சூப்பர்.